வணக்கம் ரசிகர்களே. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு புதுமை இருக்கு. இசை உலகத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்ற பேர் எவ்வளவு பிரசித்தி பெற்றது, தமிழ்நாட்டில் அவங்க 2 பேரும் சேர்ந்து இசையமைத்தது தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாது. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவங்க பிரிஞ்சவங்க உங்க ரசிகர்களுக்காக 2 பேரும் சேர்ந்து மீண்டும் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை தரப்போறாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு ஒண்ணு அடுத்து ஞாபகம் வர்றது TM சௌந்தரராஜன், சுசீலா, ஜானகி, PB சீனிவாசன் மற்ற பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறாங்க. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சியா இருக்கும்ன்றதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. நீங்களே இப்ப பார்க்க போறீங்க. சிங்கர்ஸ் உங்ககிட்ட பாடிருக்காங்க. நான் ஆல் ஓல்டு ஜெனரேஷன்ல இருந்து இப்போ இருக்கிற எனக்கு அப்புறம் வர சிங்கர்ஸ் எல்லாம் பாடிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. இப்போ அவங்கவங்க இதுல இப்போ வாணி ஜெயராம் பாடிருக்காங்க, சுசீலாமா பாடிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நேஷனல் அவார்டு வந்திருக்கு. அப்புறம் PB சீனிவாஸ் சார் பாடிருக்காரு. அது கேட்டுதான் நான் அவங்க கிட்ட ஆடிஷன் பாடிருக்கிறேன். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். இந்த பாட்டுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. சொல்லுங்க. அந்த டயத்துல ஜெமினி கணேசன் அவர்களுக்கு AM ராஜா தான் பாடணும்னு ஒரு கண்டிப்பு நியாயமா வகுத்து வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பாட்டை கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரே பிடிவாதமா, அப்போ நான் பிடிவாதம் பிடிக்க காரணம் என்னன்னாக்கா ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு, அதோட இந்த டச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ்ல வந்தா நல்லா இருக்குன்னு அதுல இருந்து ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அந்த சாங்கை கம்போஸ் பண்ணி நீங்க தான் பாடணும்னு சொல்லி, அவருக்கு ரொம்ப ஆரம்பத்துல வேண்டாம் மாத்தா நீங்க வாய்ஸ இன்னாருக்கு இன்னார் வாய்ஸ் தான் அப்படின்னு செட்டப் ஆயிருந்த பீரியட்ல நான் என்ன பண்றது, இந்த வாய்ஸ் இப்போ எந்தெந்த டியூனை எந்தெந்த வாய்ஸ் பாடினா நல்லா இருக்கும்னா அதை ரிசர்ச் பண்ணி தான் நம்ம பல பாட்டுகளை பண்ணியிருக்கோம். ஏன் கேக்குறீங்கன்னாக்கா, சிவாஜிக்கு சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்காரு, TMS தான் ஓகே இல்லையா, உறுதியாகி போச்சு. அந்த TMS கூட இல்லாம ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அந்த பாட்டை பாலு பாடினா நல்லா இருக்குன்னு சொல்லிதான் பொட்டு வைத்த முகமான ஒரு பாட்டு பாட வச்சோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, சிவாஜி அவர்கள் அந்த பாட்டை தான் பாடின மாதிரியே அதுலயும் நடிப்பு திறமை காமிச்சாரு. இப்ப பொதுவா வாய்ஸ் தான், இந்த வாய்ஸ வச்சுதான் இப்ப உங்ககிட்ட உங்க வாய்ஸ்ல என்ன நளினம் இருக்கு, என்ன நெளிவு சுழிவு இருக்கு, TMS வாய்ஸ்ல என்ன நெளிவு சுழிவு இருக்கு, அப்படியே கோவிந்தராஜன் வாய்ஸ். என்னுடைய அபிப்பிராயம் தான், இசையமைப்பாளன் எப்பொழுதுமே அந்த குரலை படிக்கணும் முதல்ல.
எனக்கு குரல் தான் குருநாதன். அதான் நீங்க சொல்லலாம், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் சார்? ஆனா உங்க குரல் தான் கேட்டு வர எனக்கு குரல் அப்படி பார்த்தா உலகத்துல எதுவுமே குருநாதன் தான், எல்லாத்துலயும் நம்ம கத்துக்கலாம். இருந்தாலும் இசையமைப்பாளருடைய திறமை தான் இது காரணம். அந்த குரல் ரேஞ்ச் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, இது கண்டுபிடிக்கிற ஒரு திறமை இருக்கிறாரோ அதுதான் இசையமைப்பாளருக்கு வழிகாட்டு என்று சொல்றேன். மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இயற்கை நேச்சுரலையும் இயற்கை பொறுத்த வரைக்கும் நிதானம், வேகம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி மியூசிக்லயும் இருக்கு. ஆமா, அது ஸ்லோ சாங், ஸ்பீட் சாங் தானாவே மாறிவிட்டு வருது. அது இது எப்படி ஒரு காலத்துல அது ஃபர்ஸ்ட் நைட் சீனாக இருக்கட்டும், இல்ல ரொமான்டிக் சாங் இருக்கட்டும், அன்பே இன்பம் எங்கே இங்கே இப்படி ஸ்லோவா வந்துக்கிட்டு என்ன நல்லா டைம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நடுவில் நம்ம காலத்துல அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே வந்துருச்சு. இப்போ அன்பு 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 அகின்பம் இன்பம் இப்படி டான்ஸ் வருது. அதனால அப்போ அந்த ரொமான்ஸ் எல்லாம் ரொம்ப நீண்ட காலம் நடந்துகிட்டு இருந்தது. நடுவில் கொஞ்சம் வீடியோல இப்போ ரொம்ப குயிக்கா எல்லாம் அவசரத்துல இருக்கு. அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம்.
வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ இடையோடு பார்த்தேன் விலையாக கேட்டேன் செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள் புன்னகை புரிந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ போகும் நேரம் பணமேடை தேடி நடை போடும் தேவி பொன்பூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள் என்னுடன் கலந்தாள் கை வீசி வந்தாள் ஒளியாக தோன்றி நிழல் போல் மறைந்தாள் நிழல் போல் மறைந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ